கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. எங்களுடைய இந்த விசேஷித்த வேதபாட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். Once again we receive and welcome all those who have come here to attend this Bible study in the beloved name of our Lord Jesus Christ. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மறுரூபமாக்கப்படுதலும் என்ற தலைப்பை மையமாக வைத்து வேத வசனங்களை தியானிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தினால் நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். We have all gathered here together in the name of the Lord Jesus Christ so that we might meditate from the scriptures under the central theme of resurrection from the dead and transformation. வேத வசனங்களை தியானிப்பதற்கு முன்பாக என்னுடைய சாட்சியை மிகவும் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஏவப்படுகிறேன். Before we meditate on the scriptures, I am urged to share with you in brief my testimony. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். I was born and brought up into a Roman Catholic family. என்னுடைய சிறுபிராயம் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே காணப்பட்டது. From my childhood there was in me a desire to serve the Lord Jesus Christ. நாள் ஆக உலகத்தின் பாவத்தின் அழுத்தத்தால் ஒரு பக்கத்தில் அந்த வாஞ்சை குறைந்தாலும் மற்றொரு பக்கத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவனாகவே நான் காணப்பட்டேன். As days passed, as I grew up in this world, on the one hand this desire reduced in me, but at the same time, on the other hand, there was a desire in me that I must live a life pleasing to the Lord. வாலிப பிராயத்தின் பாவங்கள் என்னை அதிகமாக அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தது. The sins of youth started pressing and oppressing me. அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நான் பல விதங்களில் பிரயாசப்பட்டேன். I tried all kinds of ways and means to be delivered from these sins of youth. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற 14 பாடுகளின் பகுதிகள் உண்டு. In the Roman Catholic faith, there are 14 aspects to the sufferings of Christ. ஒரு முறை ஒரு பெரிய மலையில் இந்த 14 ஸ்தலங்களையும் என்னுடைய முழங்காலால் நடந்து போய் தொழுது கொண்டு வந்தேன். And there was a place where these 14 sufferings were depicted at the foot of a particular mountain, and to be delivered from my sins, one day I went on my knees to all these 14 spots. இருந்தாலும் என்னுடைய ஜீவியத்தில் எந்த விதமான விடுதலையும் இல்லை. But there was still no deliverance in my life. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த பயிற்சி மடங்களுக்கு போனால் அவர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை செய்யலாம் என்று எண்ணி நானும் ஒரு குருவானவராக படிக்கும்படி கடந்து போனேன். So I was wondering, well, if I go to be trained to become a priest and join with the brothers there, maybe I might live a life pleasing to God. So I went there and I also was recruited into being a brother. என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு நான் ஒரு வருடம் அவர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடியதாக இருந்தது. After my school education, I went to study with them and I was with them for 1 year. அதிலே 1 month கோர்ஸ் என்று சொல்லி ஒரு மாதம் ஒரு விசேஷித்த கோர்ஸ் நடத்தினார். And there was a special 1 month course. அதன் முடிவிலே பரீட்சை இருந்தது. At the end of which there was an exam. அந்த பரீட்சையில் இதற்காக போயிருந்த பலராகிய நாங்கள் எல்லாரும் அந்த பரீட்சை எழுதினோம். And many of us who were there went and wrote that exam. சிலர் அந்த பரீட்சையில் தோல்வி அடைந்து இவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று சொல்லி தள்ளப்பட்டனர். There were some who failed in the examination and they were rejected from serving God because of this failure. அந்த தள்ளப்பட்டவர்களில் நான் ஒருவனாக இருந்தேன். And I was one of those who were rejected. உங்களுக்கு ஆங்கிலத்தில் போதுமான அறிவு இல்லை, ஆனபடினால்
நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். They told me to go away, that you cannot do this ministry because you do not have sufficient English knowledge. இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற மிகுந்த ஆவலோடு கடந்து போன எனக்கு தள்ளப்பட்டதுதான் பரிசாக கிடைத்தது. So I, who went forward with great enthusiasm and desire to serve Jesus, to live a holy life, and my reward was rejection. என்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு துக்கத்தோடு திண்டுக்கல் அந்த குரு மடத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொண்டிருந்தேன். So I set out from that monastery in Dindigal with my suitcase and stood at the bus stand. வருகிற வழியில் நான் தனியாகவே வந்து கொண்டிருந்தேன். வருகிற வழியில் நான் பரலோகத்தை பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, ஆங்கிலம் தெரிந்தால் மாத்திரம்தான் உமக்கு ஊழியம் செய்ய முடியுமா, இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய வழி இல்லையா என்று சொல்லி என்னுடைய மனதிலே அங்கலாய்த்து கொண்டு பஸ் ஸ்டாண்டை வந்து சேர்ந்தேன். As I was making my way back alone to the bus stand, I looked up into the skies and said, "O Lord, to serve you, is it essential to know the English language? Is there no other way?" And with great sorrow, I proceeded to the bus stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில நாட்கள் வீட்டிலே என்னுடைய நாட்களை கழித்தேன். A few more days I spent at home. அப்பொழுது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் பல சொசைட்டிஸ் உண்டு. அதிலே மற்றொரு சொசைட்டியை சேர்ந்தவர்கள் என்னை ஊழியத்துக்கென்று அழைத்து சேர்த்து கொண்டார்கள். There are various sects or societies in the Roman Catholic faith, and members of another society, they called me to do the ministry in their society. அங்கு போய் ஒரு வருட காலம் அவர்களோடு சேர்ந்து நான் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். So I joined them and I was 1 year in college studying with them. அங்கு உள்ளதான பயிற்சி முகாமுக்கு நான் சென்றபோது, When I went there for training, என்னுடைய வாஞ்சிக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜீவியத்தை என்னால் அனுபவிக்க முடியாதவனாக காணப்பட்டேன். I was not able to live a holy life according to my desire and expectation. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நான் விரும்பவில்லை. I have no time. I do not want to go into details. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை செய்வதை விட வீட்டில் போய் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை செய்வது நல்லது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நானே தப்பித்து வந்துவிட்டேன். Then I told myself, it is better to live a good family life than live this kind of a life, and so I escaped from there. நான் யாரையும் குறை கூறும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதில்லை. I am not trying to criticize anyone by these words. என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை என்பதைத்தான் நான் அறிவிக்கிறேன். I am only telling you that I was not able to experience these things. மறுபடியுமாக வந்து என்னுடைய நாட்களை வீட்டில் செலவழித்துக் கொண்டிருந்தேன். So I spent a few more days at home. மற்ற கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி எனக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான கத்தோலிக்க குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். I was brought up into such a staunch Roman Catholic family that I had no knowledge at all about other Christian faiths. இப்படி சில நாட்கள் வீட்டிலே என்னுடைய நாட்கள் கடந்து போயிற்று. This is how a few days passed in my house. நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னுடைய ஊரில் நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. When I was a small boy, something that happened many years ago in my hometown came to memory. ஒரு தாழ்ந்த வகுப்பை சார்ந்த ஒரு சகோதரன் ஒரு உயர்ந்த வகுப்பை சார்ந்த ஒரு சகோதரியோடு தகாத முறையில் நடந்தபடியினால் அவரை கட்டி எல்லாரும் ஒரு வண்டியில கட்டி இரவெல்லாம் அவரை அடித்து நொறுக்கினார்கள். There was a young boy of a lower class who lived or did something, walked in an indecent manner with a girl of a higher class, and because of which he was tied and he was beaten up very badly. அப்பொழுது நான் எத்தனையோ உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் தாழ்ந்த வகுப்பினரை கெடுத்து விடுகிறார்களே, அவர்களை பற்றி ஒருவரும் சாரிக்கிறதில்லை, கேட்கிறதில்லை. ஆனால் இந்த எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்களை எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிக்கிறார்களே, இது ஏன் என்று பலரிடத்துல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் என்னை திட்டினார்கள். சிறு பையன், இப்படி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ஓடி போடா என்று சொல்லி எல்லாரும் என்னை திட்டினார். As a small boy, I went about asking people, there are so many people of the upper class
who walk indecently, who live immoral lives, and nothing is done about what they do. But when a man of a lower class does something wrong, he is beaten up. Why is the reason? And they all would scold me and say, you're a small boy, don't ask such silly questions, and they would chase me away. அந்த நாள் முதல் கொண்டே எனக்குள்ளே ஒரு அக்கினியைப் போல ஒரு காரியம் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. From that day, a fire started burning inside me. நியாயம் செய்தால் ரெண்டு பேருக்கு ஒரே நியாயம் செய்ய வேண்டும், இப்படி வித்தியாசமாக நடத்துகிறார்களே, இது ஏன், இதற்கு ஒரு வழி இல்லையா என்று நான் சிந்தித்தேன். If justice is done, it should be done to both parties. Why is there partiality? Was my question. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படி ஆயிலும் நான் ஒரு லாயராக படித்து இப்படி ஒரு பக்கமாக கிரியை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வீட்டுக்கு தெரியாமல் எங்களுடைய வீட்டிலே தோட்டத்தில் வேலை செய்கிற போகிறவன் போல நான் ட்ரெஸ் உடுத்தி கொண்டு வீட்டுக்கு வெளியே எங்களுடைய தோட்டத்தில் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வீட்டுக்கு தப்பி நான் ஓடி வந்தேன். So I made a decision to become a lawyer so that I might fight against those who work in society with biased and vested interests. So I put on my clothes as though I was going to work in the garden, and when I went to the garden, I changed into other clothes and escaped from home. இது 1972 வருடம் என்று நினைக்கிறேன். I think this was in the year 1972. அப்படி படிக்கும்படியாக திருச்சிக்கு வந்தபோதுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். And when I came to Trichy to study, that was when I was saved. தற்காலிகமாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். So temporarily I was working in a hotel. அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மூலமாக நானும் பெந்தகோஸ்தே கூட்டங்களுக்கு போய் ரட்சிக்கப்பட்டேன். Through a friend who was also working in the hotel, who was saved, I began to attend Pentecostal meetings and I was saved too. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. That gave me great joy. லாயராக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அதன் பிறகு இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரும்படியாக பிரயாசம். So I put aside my intention to become a lawyer and started laboring to grow spiritually. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord anointed me. ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வா என்று அழைக்கிறதாக. One evening in prayer, while everyone was praying, I saw a vision where God appeared to me, calling me to serve Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக என்னை ஆண்டவர் இப்படி ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி அந்த தரிசனத்தை நான் சொன்னபோது, நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஊழியத்துக்கு வர வேண்டும், அதற்கு முன்பாக உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்கி வர வேண்டும் என்றார்கள். So when I explained this vision to those who were with me, they said, you are called for the ministry, so you have to step out to serve God, but before that you have to get the permission from your parents. நிச்சயமாக பெற்றோர்கள் இந்த பெந்தகோஸ்த மார்க்கத்தில் ஊழியம் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனபடியினால் என்னைத்தானே ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார், ஆனபடியினால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், வீட்டுக்கு போனால் என்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். I was certain that permission would be denied in the Pentecostal mission by my parents, so I said, God has called me, isn't it? So you must allow me to serve God. My parents will not give me permission, but they refused. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு அனுமதி வாங்கும்படியாக போனேன். So I had no other option. I had to go home and get permission. வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் என்னை மிகவும் தடை செய்து, அந்த ஊழியத்துக்கு போகக்கூடாது, நீ விரும்பினால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஊழியம் செய்யலாம் என்று சொன்னார். As expected, they refused to allow me to serve God in the Pentecostal faith, and they said, if you want, you can go and serve God in the Roman Catholic faith. என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய உறவினர்கள் குடும்பத்திலும் இன்றைக்கும் பலரும் அந்த மார்க்கத்திலே குருக்களாக கண்ணீர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார். Even today, I have relatives who are working in the Roman Catholic faith as fathers and nuns. வீட்டார் அனுமதி கொடுக்கவில்லை. But my parents gave me no permission. என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து என்னை மிகவும் தடை செய்தார்கள். My relatives hindered me. ஆனால் என்னை அழைத்த ஆண்டவர் அவருடைய அன்பு என்னை அதிகமாக நெருக்கிக் கொண்டிருந்தது. But the love of God who called me started constraining me. கடைசியாக இந்த அன்பின் நெருக்கம் தாங்க முடியாமல் நான் வீட்டார் எல்லாரையும் தடுத்துவிட்டு
நான் தனியாக இந்த ஊழியத்துக்கு புறப்பட்டு வந்தேன். என்னை அனுப்பி வைக்க ஒருவர் கூட என்னோடு வரவில்லை. Finally, because I was so constrained by this love, I could resist it no more. Resisting my own parents, I stepped out to serve God on my own. No one came to send me off. என்னுடைய தேசத்தையும் என்னுடைய இனத்தையும் என் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் தனியாக புறப்பட்டு வர வேண்டியதா. I had to forsake my country and my kindred and my father's house and set out alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னை ஊழியத்துக்கு எடுத்தார்கள். They took me to the ministry. அங்கே ஏறக்குறைய ஒரு 4 வருடம் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். There I served God for about 4 years. என்னுடைய ஊழியத்திலே எனக்கு ஒரு திருப்தி இல்லை. But I was not satisfied in my ஏதோ ministry. என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறதை நான் I உணர்ந்தேன். realized that there was some emptiness in me. மிகவும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாலும் ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் என்னுடைய ஜீவியத்திலே ஒரு சரியான நான் வாஞ்சிக்கிறது போல ஒரு பரிசுத்தமோ என்னுடைய ஜீவியத்தில் ஒரு சந்தோஷமோ திருப்தியோ இல்லாமல் இருந்தது. 4 years I really labored for God and my ministry was blessed, but still there was no real satisfaction in my heart or real joy in those days. இனி சபையிலிருந்து ஊழியம் செய்கிறது சரியில்லை, ஒரு சன்னியாசியாக இமயமலை பக்கம் போய் மலை அடிவாரங்களில் சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லலாம் என்று சொல்லி 1977 வருடத்தின் ஆரம்பத்தில் நான் இமயமலையை நோக்கி பிரயாணம் பண்ணும்படியாக என்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு ஜெபித்து போகலாம் என்று சொல்லி ஜெபத்துக்காக உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Then I decided it is not good to serve God in a church. So I decided I must go to the foot of the Himalayas and start serving God alone amongst the people in the villages in that area. So in the year 1977, in the early part of the year, I packed my clothes and I sat down to pray before setting out on my journey. அப்படி ஜெபித்து முடிக்கிற வேளையில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. நீ உண்மையாக எனக்காக ஜீவிக்க விரும்பினால், ஒரு ஆழமான பரிசுத்த ஜீவியத்தை நீ விரும்பினால் சிபிஎம்க்கு போ என்ற ஒரு சத்தத்தை ஒரு அசரீரி வாக்கு போல அன்றைக்கு நான் கேட்டேன். As I was concluding my prayer, suddenly I heard a voice. If you really want to serve me, if you really want to live a holy life, go to CPM. And I heard that voice clearly. அப்போது நானும் இப்பொழுது அமெரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான பாஸ்டர் ஸ்டீவன் 2 பேரும் தான் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அவர் ஊழியத்துக்காக இன்னொரு ஊருக்கு போயிருந்தார். இதற்கு இடையில் தான் இது சம்பவித்தது. At that time, one Pastor Stephen, who is now serving God in America, and I were together there. He was in another place when I saw this dream, and I was here. அவரோடும் ஆண்டவர் சிபிஎம்மில் ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அவர் எனக்கு மறைத்து விட்டார். At the same time, God had spoken to him about serving God in CPM, but he hid it from me. நானும் இந்த காரியத்தை அவருக்கு சொல்லாமல் மறைத்தேன். And I hid it from him too. ஏனென்றால் இதை சொன்னால் சொசைட்டி தலைவர்கள் ஏதாயிலும் நம்மேல் மிகவும் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லி பயந்து ஒருவரை ஒருவர் மறைத்து விட்டோம். We hid it from each other because we realized if it came out in public, the heads of society would start finding fault with us. இப்படி ஒரு சத்தம் கேட்ட வேளையில் என்னுடைய பிரயாணம் சற்று தடைபட்டது. So when I heard that voice, my journey was hindered that time. அப்போது இந்த டிபிஎம் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய சபையின் பெயர் சிபிஎம் என்று இருந்தது. அதை பற்றி எனக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. At that time, this Pentecostal mission was called CPM, or the Ceylon Pentecostal Mission, and I knew nothing about that when I heard this voice. ஆனாலும் பிரயாணம் செய்ய முடியாதபடி எனக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு பிரயாணம் நின்று போயிற்று. But I was confused about setting on my journey, and so I stopped. சில நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஆச்சரிய விதமாக அந்த சொசைட்டிலேயே அந்த சபையில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகி ஹெட் குவார்ட்டரில் கடைசியாக நாங்கள் இந்த சபையில் வந்து சேர்ந்தோம். Finally, a miracle took place so that there was confusion in the same society where I was serving God, and therefore I came out of there and came to this ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக நான் எந்த பைபிள் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ படித்தவன் அல்ல. I have not been educated in any Bible school or college to teach the scriptures. பரம்பரையான ஒரு பெந்தகோஸ்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து
சண்டே ஸ்கூல் படித்து பைபிள் அறிவு உள்ளவனும் அல்ல. Nor am I acquainted with the scriptures like a traditional Pentecostal like a man born into a traditional Pentecostal family being brought up in Sunday school and so on. அதிகமாக நான் நேசித்து வாசிக்கிற ஒரே ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். The book that I love the most and I read the most is this Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்றைக்கு நான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாரால் தள்ளப்பட்டு என்னுடைய குடும்பத்தாரால் நான் ஒதுக்கப்பட்டு வந்தபோது என்னை அழைத்த அந்த தேவன் கிருபையினால் அழைத்து இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இந்த வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படி அந்த கிருபையினாலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். Rejected by the Roman Catholic religion that day, rejected by the members of my family, my God called me by His grace, and by His grace He has brought me here to share the word of God with you. மிகுந்த ஆர்வத்தோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு வேத வசனங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். I realize how many of you have come with great anticipation to listen to the word of God. கர்த்தர் தாமே உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். May the Lord fulfill your desires. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம் 52 இந்த இரண்டு வசனங்களுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். For our meditation shall we turn our attention to verses 51 and 52 of chapter 15 of the first epistle that St. Paul wrote to the Corinthian church. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed in a moment, in the twinkling of an eye, at the last trump. For the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வேத வசனங்களில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிரோடு இருக்கிறவர்கள் எக்கால சத்தம் கேட்கிற வேளையில் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தை குறித்தும் இந்த வேத வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. These two verses speak about the resurrection of the dead and how those who are alive will be transformed. இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மறுரூபமாக்கப்படுதலும் என்ற இந்த தலைப்பை தான் நாம் இந்த நாட்களில் மையமாக வைத்து தியானிக்க போகிறோம். Keeping as our theme resurrection of the body and transformation, we are going to meditate on the scriptures. இந்த உயிர்த்தெழுதல் என்றதான இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தின் இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய முதுகு எலும்புக்கு ஒப்பாக இருக்கிறது. Now this hope of the resurrection in the Christian faith is like the backbone of a man. முதுகெலும்பில்லாத மனிதன் நிற்க முடியாது. A man without a backbone cannot stand. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ற ஒரு சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ மார்க்கம் இன்றைக்கு நிற்க முடியாது. Without the hope of the resurrection, the Christian faith cannot stand. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அதே போலவே இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது. The hope of the resurrection is as essential to the Christian faith as a backbone is essential to a man. சுருக்கமாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ற ஒரு நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லுவதே சரியான ஒன்றாக இருக்கு. In brief, it would be right to say that a Christian is not a Christian if he does not have the hope of resurrection. ஆனபடியால் அருமையானவர்களே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது. Therefore, the hope of the resurrection is a very important part of the Christian hope. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து மனிதர்கள் மத்தியில் பலவிதமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. There are diverse opinions about the resurrection amongst the people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் யூதர்கள் மத்தியிலே சதுசேயர் என்ற ஒரு வகுப்பினர் உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லி வாதித்து வந்தார்கள். In the days of Jesus Christ, when he was on earth, amongst the Jews, there was a group of people called the Sadducees who denied the existence of the Spirit, the angel, and the resurrection. பரிசேய சமயத்தினர் என்று அழைக்கப்படுகிற மற்றொரு சமயத்தார்
உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் ஆவியும் உண்டு என்று அவர்கள் வாதித்து வந்தனர். And there was another group of people called the Pharisees who argued and affirmed the existence of the Spirit, the angel and the resurrection. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலேயும் கூட இதே தர்க்கம் காணப்பட்டது. These arguments continued between these two sects during the days of St. Paul. நீங்கள் அதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். You read about this in chapter 22 of the Acts of the Apostles. 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். Chapter 23 verse 8. என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். For the Sadducees say that there is no resurrection, neither angel nor spirit, but the Pharisees confess both. ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். One group of people argue that there is no resurrection. இன்னொரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் உண்டு என்று And சொல்லுகிறார்கள். another group says there is a resurrection. மூன்றாவது ஒரு கூட்டத்தை குறித்து பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்தது என்று வாதிக்கிற மூன்றாவது கூட்டத்தை பற்றியும் அவர் அறிவித்தார். In 2 Timothy chapter 2 verse 18, St. Paul introduces a third group of people who say the resurrection is over already. இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். Who concerning the truth have erred, saying that the resurrection is past already, and overthrow the faith of some. இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள் அன்றைக்கு காணப்பட்டது போல இன்றைக்கும் மனிதர்கள் மத்தியிலே அந்த அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. Just as there were diverse opinions about the resurrection in those days, even today people think in various ways about the resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதன் மத்தியில் தான் நாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவத்தை குறித்தும் தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். It is in the midst of all this that we have all gathered together to meditate on the resurrection of the dead and transformation. ஒருவேளை இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் மத்தியிலேயும் கூட சிலர் இப்படிப்பட்டதான அபிப்பிராயங்கள் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். Perhaps those who are here might also have varied opinions about the resurrection. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பல விதங்களில் அன்றைக்கு இருக்கிற ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். The Lord Jesus Christ explained in various ways to the people of those times about the resurrection. உயிர்த்தெழுதல் உண்டு என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து யூதர்கள் மத்தியில் சிலர் ஆண்டவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறார்கள். There were some people amongst the Jews who came to the Lord Jesus and asked him, if there is a resurrection, what will the people be like? எங்கள் மத்தியிலே ஒரு குடும்பம் இருந்தது, 7 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு மனைவியை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் அவன் தன்னுடைய அடுத்த சகோதரனுக்கு மனைவியை விட்டு அவன் மரித்து விட்டான். There was a family where there were 7 brothers. The eldest brother married and he died, leaving no children and leaving his wife to his second brother. அப்படியே இரண்டாவதானவனும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் மரித்து விட்டான். The second brother was married to this wife and he died also, leaving no children. இப்படி 7 சகோதரர்களும் மரித்து விட்டார்கள். In this manner all 7 brothers died. கடைசியாக அந்த சகோதரியும் மரித்து விட்டார். Finally that wife died also. உயிர்த்தெழுதல் உண்டானால் அந்த உயிர்த்தெழுதலிலே அவள் இந்த 7 பேரில் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? If there is a resurrection, they asked, in heaven whose wife will she be? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் இப்படி ஆண்டவரிடத்தில் வந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். Those who tried to argue that there was no resurrection were asking this question to Jesus. ஆண்டவர் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்து அவர்களுடைய வாயை அடைத்து உயிர்த்தெழுதலை நிரூபித்துக் கொண்டே The வந்தார். Lord Jesus Christ shut their mouths by delivering the right kind of argument, and he proved that there was in fact a resurrection. அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். You read about this in Luke chapter 20 verse 28 onwards. மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதை குறித்து
மோசேயினுடைய முள்செடியின் தரிசனத்தை குறித்து ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டார். The Lord Jesus Christ proved the resurrection from the vision of the burning bush that Moses had. நீங்கள் வேத வசனத்தையும் தேவனுடைய வல்லமையையும் விளங்கிக் கொள்ளாதபடியினால் இப்படிப்பட்ட தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சம்பவத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். The Lord Jesus Christ explained this incident to them, saying, "You do not know the scriptures nor the power of God." ஆண்டவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன், நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மரித்த 3 பேரை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். The Lord brings 3 dead people before them and says how God said, "I am the God of Abraham and the God of Isaac and the God of Jacob," and went on to explain that he is not a God of the dead but of the living. இந்த தரிசனம் வெளிப்பட்ட போது ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோப்போ இந்த பூமியில் இல்லை. So when this vision appeared to Moses, neither Abraham nor Isaac nor Jacob were on earth. அவர்கள் மரித்திருந்தார்கள். They were dead. ஆனால் ஆண்டவர் இவர்கள் 3 பேருடைய பெயரையும் சொல்லி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன். But God referred to these people and said, "I am the God of Abraham and of Isaac and of Jacob." அதே நேரத்தில் நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். At the same time the Lord says, "I am not the God of the dead but of the living." அப்படியானால் மரித்த இந்த 3 பேரும் எங்கேயோ ஒரு இடத்தில் அவர்கள் உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தரிசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. So this vision goes to prove that these 3 people are not dead, they are alive somewhere. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய ஜனமே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஒரு முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. Wherefore, beloved people, the resurrection of the dead is an important truth of the Christian faith. பரிசுத்த பவுல் அதை குறித்து கொரிந்தியருக்கு எழுதும்போது, Writing to the Corinthians about this, St. Paul says, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. if the dead rise not again, then Christ is not raised from the dead. கிறிஸ்து எழுந்தார் என்று நாங்கள் அவரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிற சாட்சியும் ஒரு பொய் சாட்சியாக இருக்குமே. And our witness that Jesus is risen from the dead is a lie. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதாவாக இருக்குமே. And he said, if Christ be not risen, then is our preaching in vain and your faith is in vain too. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் இன்றைக்கும் உங்களுடைய பாவங்களில் நிலைத்திருப்பீர்களே. If Christ be not raised from the dead, you are yet in your sins. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு கூடி ஆராதிக்கிற ஆராதனையும் விருதாவாக இருக்குமே. If there is no resurrection from the dead, then our assembling here is in vain. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நாம் செய்கிற கிறிஸ்துவ ஜீவியமும் வீணா இருக்குமே. If there is no resurrection from the dead, then our Christian life is in vain. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியும் இந்த பூமியில் வந்திருக்க முடியாது. If there is no resurrection from the dead, then the Holy Spirit could not have come to earth. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கிறதும் விருதாவாக இருக்குமே. If there is no resurrection from the dead, then our gathering together here is a waste of time. புசிப்போம், குடிப்போம், ஒரு நாள் சாவோம் என்று ஒரு மிருகத்துக்கு ஒப்பான ஒரு ஜீவியம் தானே நாம் செய்ய வேண்டும். Then we will have to live a life like an animal. Let us eat and drink, for one day we will all die. இவ்விதமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பலமான சாட்சி கொடுத்து நிரூபித்துக் கொண்டு வருகிறார். Saint Paul therefore puts forth strong arguments to prove in 1 Corinthians chapter 15 that there is a resurrection. ஆனபடியினால் எபேசியர் சபையில் இந்த காரியங்களை அவர் சொல்லும்போது எனக்கு மிகுந்த போராட்டம் இருந்தது, நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்றும் பரிசுத்த பவுல் எடுத்து எழுதுகிறார். Saint Paul therefore writes saying, when I was at Ephesus, regarding this truth, I had faced great resistance. I had to fight with evil beasts. கிறிஸ்துவ மார்க்கத்தின்
முதுகெலும்புக்கு ஒப்பான இந்த சத்தியத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக அப்போஸ்தலர்கள் பல விதங்களில் பல பாடுகளையும் நிந்தைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். The apostles had to go through many kinds of hardships and reproaches and difficulties to establish this truth about the resurrection. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசி. 1 Corinthians chapter 15 verse 32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. If after the manner of men I have fought with beasts at Ephesus, what advantage is it me if the dead rise not? Let us eat and drink, for tomorrow we die. எபேசு சபையில் இந்த சத்தியத்துக்கு கடினமான எதிர்ப்புகள் இருந்தது. The Ephesian church faced great resistance to this truth. அதுபோல பரிசுத்த பவுல் அங்கே கடினமாக அவர்களோடு போராடி இருக்கிறார். And Saint Paul had to strive hard with them. அவர் உண்மையாகவே மிருகங்களோடு போராடவில்லை. He was not fighting with real beasts. சத்தியத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறதான மிருக சுபாவத்துக்கு ஒப்பான கீழ்ப்படியாத மனிதர்களோடு அவர் போராடினதைத்தான் இவ்விதமாக எடுத்து எழுதுகிறார். He was fighting against people rebellious to the truth, people with beastly natures. இந்த நம்பிக்கை இல்லாதவர்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்துவது ஒரு மிக கடினமான ஒரு பகுதியாக இருந்தது. It is very difficult and hard to bring under subjection to the truth people who do not have this hope. உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு ஆகாத சம்பாஷணை என்று அடுத்த வசனத்தில் அவர் எழுதுகிறார். The next verse he says, if you speak against the resurrection, that is called evil communication. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்கிறார். Be not deceived. Evil communication corrupts good behavior. உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக போராடுகிறவர்களும் அதை நம்பாமல் ஜீவிக்கிறவர்களுடைய ஜீவியமும் பாழடைந்து கொண்டிருக்கிறது. Those who do not believe in the resurrection and speak against it, their lives will go into corruption. நல்ல ஒழுக்கங்களை அவர்கள் கெடுத்து இழந்து போகிறார்கள். They will lose their good behavior. நாமோ உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட ஒரு வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கை செய்யும்படியாக முன்னேறுவோமாக. But let us go forward to do and live a victorious life with the hope of resurrection. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உடைத்து போடும்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதே பலர் எழும்பினதை நாம் வேதத்தில் காண்கிறோம். We know how when Jesus rose from the dead, many rose up to try and destroy this hope about the resurrection. மரித்த கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லை அந்த கல்லறை வாசலிலே புரட்டி வைத்து அன்றைக்கு இருந்த பலமான ரோம அரசாங்கத்தின் முத்திரையிட்டு பலத்த போர் சேவகர்களால் வகுப்புக்கு 4 பேராக காவல் செய்யப்பட்டபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ளே நித்திரை செய்து கொண்டிருந்தார். After Jesus was laid in the grave, they rolled a heavy stone upon the mouth of the grave, sealed it with a strong seal of the Roman Empire, and set a watch of 4 trained Roman guards to prevent him from coming out. தான் சொன்னபடியே 3ஆம் நாள் அதிகாலையில் இருட்டோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். But as he said, on the 3rd day, early in the morning, while it was dark, Jesus rose from the dead. ஒரு தூதன் இறங்கி வந்து மிகுந்த பிரகாசத்தோடு கூட அந்த கல்லை புரட்டினார். A bright shining angel descended and rolled away that stone. இயேசு கிறிஸ்து கம்பீரத்தோடு கல்லறையில் இருந்து எழும்பினார். And triumphantly Jesus rose from the grave. இதை கண்டு அந்த போர் சேவகர்கள் நடுங்கி திகைத்து செத்தவர்களுக்கு போல அவர்கள் விழுந்தார்கள். The soldiers who saw that trembled and they were troubled and became as dead men. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Jesus rose. இந்த சேவகர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பர்களிடத்திலேயும் அறிவிக்கும்படியாக போனார். The soldiers went to announce this to the chief priests and the elders. அன்றைக்கு அவர்களுக்கு பணம் கொடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவருடைய சீஷர்கள் அவருடைய சரீரத்தை களவாய் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று
பொய் பிரச்சாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை முடுக்கி விட்டார். The chief priests and the elders bribed the soldiers and said, don't spread this anywhere. Go about telling people Jesus did not rise from the dead, but his disciples came and stole away his body. ஒருவேளை சீசர்கள் கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லித்தான் அந்த கல்லறையிலே ரோம அரசாங்கம் முத்திரையிட்டு போர் சேவகர்களை காவலுக்கு வைத்தார். But the truth was, they were afraid that the disciples would steal away the body of Jesus, and to prevent that, they set a guard there with soldiers there. ஆனால் இப்பொழுதோ அதே காரியத்தை அவர்கள் மாற்றி பொய்யாக பிரசங்கிக்கிறார். But now they have changed the whole truth and they are preaching that very thing falsely. உண்மையை மறைக்க முடியவில்லை. They could not hide the truth. அன்றைக்கு எப்படி பொய்யாக பிரசங்கித்து வந்தார்களோ அதே போலவே அந்த பேச்சு இந்நாள் வரைக்கும் யூதர்கள் மத்தியில் நடந்து கொண்டே இருக்கு. Like there was false propaganda in those days, even today the Jews are preaching this falsely. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்து தான் உயிரோடு இருக்கிறவராக பலருக்கும் தரிசனம் காட்டி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். But Jesus, after he rose from the dead, continued to live in this world for 40 days, appeared to many people and then was taken up. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி மரித்தோரிலிருந்து அவர் எழுந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். This Jesus Christ, who according to the flesh was made of the seed of David and was declared to be the Son of God with power by the Spirit of holiness by the resurrection from the dead. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுத்தார். After Jesus rose from the dead, he first appeared to Mary Magdalene. அதன் பிறகு அவருடைய சீஷர்கள் ஒன்றாக கூடியிருந்த இடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். And after that he appeared to the disciples when they were assembled together. எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் நடுவில் ஒரு வழிப்போக்கனை போல் அவர் போய் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். And then he walked besides the disciples walking to Emmaus and he appeared to them like a stranger. மறுபடியுமாக தோமா உள்பட எல்லா சீஷர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். And then once again he revealed himself to the disciples and Thomas was present then. பேதுரு அப்போஸ்தலனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். Then he appeared to Peter. 500 பேருக்கும் அதிகமான பேர் ஒரு இடத்தில் கூடியிருந்த போது கர்த்தராகிய இயேசு தன்னை வெளிப்படுத்தினதாக பரிசுத்த பவுல் எடுத்து எழுதுகிறார். St. Paul then speaks about an occasion when 500 people were gathered together and Jesus appeared to them. கடைசியாக சீஷர்களுக்கு மறுபடியும் தன்னை வெளிப்படுத்தி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். And finally he appeared to the disciples once again and ascended to heaven. அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் கடைசியாக தரிசனமானார் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். And St. Paul says, and finally he appeared to me also as one born out of due time. இப்படி இயேசு கிறிஸ்து பலமாய் தான் உயிர்த்தெழுந்ததை ரூபித்து நிரூபித்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். This is how Jesus made powerful proof of his resurrection and then ascended to heaven. தான் சொன்னபடியே பரலோகத்துக்கு போன பின்பு 10வது நாள் பரிசுத்த ஆவியை மேல் வீட்டு அறையில் காத்திருந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் உள்பட 120 பேர் மேல் ஆண்டவர் பொழிந்தருளினார். And as he said, after he ascended to heaven, the 10th day, he poured out the Holy Spirit on a group of 120 gathered in an upper chamber, amongst whom was Mary, the mother of Jesus. இன்றைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று மகிழ்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Even today lakhs of people are receiving the Holy Spirit and are rejoicing therein. இப்படி இருக்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று ஒரு மனிதன் தர்க்கமணினால் அது ஆகாத சம்பாஷணை என்று சொல்கிறார். In this situation, if anyone argues that there is no resurrection, the Bible calls it evil communication. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்த எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உயிர்த்தெழுதல் உண்டு என்றால், if there is a resurrection, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? what is resurrection? அது எப்போது நடக்கும்? When will it happen? உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனுக்கு அவசியமா?
is resurrection really necessary for a man? எப்படி மரித்தோர் உயிர் தழுவார்கள்? How will the dead rise again? உயிர் தழுவதற்கு முன்பு, மரித்த பிறகு, அவர்கள் உயிர் தழுவதற்கு இடையில் மனிதனுக்கு என்ன சம்பவிக்கிறது? அவன் எங்கே போகிறான்? After death, before resurrection, what happens to a man? Where does he go? எல்லோருக்கும் ஒரே விதமான உயிர் தழுதலா? Will all have the same resurrection? எல்லோரும் ஒரே நேரத்தில் உயிர் தழுவார்களா? Will all be resurrected at the same time? இல்லை என்றால் அவைகளில் வித்தியாசங்கள் உண்டோ? Or are there distinctions? அப்படி இருந்தால் அவைகள் எப்படி காணப்படும்? If there be differences, how will they be? மனிதன் உயிர் தழுந்த பின்பு அவன் எங்கே போகிறான்? After man is resurrected, where will he go? மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன? What is transformation? அவைகள் எப்படி மனிதனுக்கு சம்பவிக்கிறது? How does it take place in man? அதற்காக மனிதர்களாகிய நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? And we human beings, how do we prepare ourselves for these things? இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்ன? What is the experience of resurrection that Jesus expects from us who are here in these last days? இந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த நாட்களில் இந்த வேதபாட கூட்டத்தில் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். We will meditate on the scriptures in these days of Bible study and attempt to answer these questions. இன்னும் ஏதாயிலும் இதிலே சந்தேக கேள்விகள் இருந்தால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற வேண்டும் என்ற கருத்தோடு உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்தலாம். If you still have some doubts concerning this, with a sincere desire to progress in your spiritual life, you can write to us and ask us. வாக்குவாதம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, Not for the sake of argument. தெய்வத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு அதை நீங்கள் அறிவிக்கலாம். Questions are welcome if they are asked with the true and sincere intention of progressing spiritually. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய அருமை இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பதில் கொடுப்பார். The Lord Jesus Christ, who said, I was dead and behold I am alive forevermore, He will answer our questions through the Holy Spirit. உயிர்த்தெழுதலை பற்றி அறிகிற அறிவு ஒரு சிறப்பான ஒரு மேலான அறிவாக இருக்கிறது. Knowledge about the resurrection is the best and the most sublime knowledge. அதை குறித்து சாலமோன் ஞானி நீதிமொழிகளின் புத்தகத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். Solomon the wise speaks about this in the Proverbs. பரிசுத்தரின் அறிவே அறிவு. The knowledge of the holy is understanding. 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. Proverbs 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. கனம் பொருந்தின மனிதனாய் இருந்தாலும் தேவனை பற்றியும் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை பற்றியும் சரியான ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் அழிந்து போகும் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் என்றும் வேதம் நமக்கு அறிவிக்கிறது. The Bible says a man, even if he is an honorable man, if he does not have a knowledge about God and a knowledge about the resurrection, he is like an animal that perishes. மனிதன் ஆகாயத்தையும் அதில் உள்ளவைகளையும் ஆராய்ச்சி பண்ணுகிறார். Man has gone to research what is in the skies. பூமியின் ஆழத்தில் உள்ளவைகள் என்ன என்று அதை ஆராய்ச்சி பண்ணுகிறார். Man is curious to know what is in the depths of the earth. சமுத்திரத்தில் உள்ளவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறார். And he is busy doing research about what is in the seas. இன்னும் எத்தனையோ விதமான ஆராய்ச்சிகள் மனிதர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. Man has gone to discover so many other things in so many other fields. அதற்காக பல கலாசாலைகளை ஏற்படுத்தியும் வைத்திருக்கிறார்கள். And they have opened up many research institutes for this. அருமையானவர்களே, வேதம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லுகிறது. But the Bible says the knowledge of the holy, that is knowledge. ஒருவன் கனம் பொருந்தின மனிதனாயிருந்தாலும் இந்த பரிசுத்த தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாவிட்டால் அவனும்
அழிந்து போகிற மிருகமும் ஒன்று என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. The Bible says, if a man, even if he is an honorable man, does not have a knowledge about the holy God, he and an animal are equal. உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்குமானால் அருமையானவர்களே, Beloved, if there is a resurrection, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அவர் முதற் பலனாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Jesus Christ rose up from the dead and he was the first fruits of those who rose again. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் அதன் பிறகு அவன் நியாயம் தீர்க்கப்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed unto men once to die, but after this the judgment. மரித்த மனிதன் உயிர்த்தெழுந்து நியாயம் தீர்க்கப்பட்டு அதன் பிறகு நித்திய ராஜ்யங்களை அவன் சுதந்திரிக்கிறான். Man has to die, then be resurrected, then be judged, and then go to possess eternity. மிருகங்கள் அழிந்து போகிறது போல மனிதன் ஒருவரும் அழிந்து போகிறதில்லை. Men should not and perish like animals perish. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய மகிழ்ச்சிக்கும் விழித்து எழும்ப வேண்டும் என்று தானியேல் தீர்க்கதரிசி தெளிவாக அறிவிக்கிறார். Daniel the prophet clearly announces that those that sleep in the dust shall arise, some to everlasting life and some to everlasting contempt. ஆனபடியினால் அவன் துன்மார்க்கனாக மரித்தாலும் சரி, சன்மார்க்கனாக மரித்தாலும் சரி, அவன் நீதிமானாக மரித்தாலும் சரி, எல்லா மனிதருக்கும் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று உண்டு. That is why even if a person dies as a wicked man or a moral man or a righteous man, everyone has a resurrection. அவன் ஜீவித்ததின் அளவுக்கு ஏற்ற விதத்தில் தேவன் உயிர்த்தெழுதலின் போது அவனவனுக்கு பிரதிபலன் நல்குவார். And in the resurrection, God will give every man the due reward according to the life that he lived. இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ஒரு உன்னதமான வாழ்க்கை செய்யும்படி நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. Let us therefore turn our attention so that we might live this life, so that we might obtain the right resurrection. இந்த உலக படிப்புக்கும் பரலோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. There is no connection whatsoever between worldly education and heaven. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வரியத்துக்கும் பரலோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. There is no relationship at all between the wealth of this world and heaven. இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த வகுப்பை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்து வளர்வதற்கும் பரலோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. There is no relationship between a man who has been brought up in a higher class and heaven. பரிசுத்தத்துக்கும் பரலோகத்துக்கும் மாத்திரம்தான் சம்பந்தம் இருக்கிறது. The only relationship with heaven is holiness. பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்ற ஒரு சத்தம் வெகு சீக்கிரத்தில் தொனிக்க போகிறது. Very soon a voice is going to be heard which announces, gather unto me my saints, those that have made a covenant with me by sacrifice. ஆனபடியால் பரிசுத்த தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. Therefore it is our duty to obtain a good understanding about the holy God and live a holy life. இந்த பூமியில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர் மேலும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இருக்கிறது. Every human being born into this world has a debt to pay towards God. ஞானியாகிய சாலமோன் அநேக காரியங்களை வர்ணித்துவிட்டு பிரசங்கியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் இதைத்தான் எடுத்து எழுதுகிறார். Solomon the wise, after making descriptions of many things, in his conclusion in the book of Ecclesiastes, in the last 2 verses, he says this. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. Let us hear the conclusion of the matter. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. Fear God and keep his commandments, for this is the whole duty of man. ஏனென்றால் ஒவ்வொரு கிரியையையும்
அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். For God shall bring every work into judgment with every secret thing, whether it be good or whether it be evil. மரித்ததற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அதன் பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. After death there is a resurrection followed by judgment. இந்த சாலமோன் ஞானி உயிர்த்தெழுதலை பற்றியும் ஒரு அறிவுடைய மனிதனாக இருக்கு. Solomon the wise had a knowledge about the resurrection. ஆனபடியினால் காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே நல்லது என்று சொல்லி இந்த அறிவாளியாகிய ஞானி தன்னுடைய வாக்கியங்களை முடிக்கிறார். That is why this wise man concludes his words by saying, let us hear the conclusion of the matter. Fear God and keep his commandments, for this is the whole duty of man. ஆனபடியினால் அருமையான சகோதரனே சகோதரியே, Therefore, beloved brother, sister, அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, dear Christian friend, நாம் இந்த பூமியில் ஜீவித்தால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்க வேண்டும். if we live in this world, we should live with a hope of the resurrection. அதை குறித்து ஞானி திட்டமாக விவரிக்கிறார். The wise man explains this clearly. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். Ecclesiastes chapter 6 verse 3. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். If a man beget 100 children and live many years, so that the days of his years be many, and his soul be not filled with good, and also that he have no burial, I say that an untimely birth is better than he. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று If a man beget 100 children அநேக வருடம் ஜீவித்து and live many years, தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் if he obtains long life, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு இருக்கிற அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும், and if his soul is not satisfied with all his wealth, கடைசியாக ஒரு பிரேத கல்லறை முதலாய் அவனுக்கு இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் ஒரு கருவழிந்த பிண்டம் வாசி. if he does not have a grave to be buried in his death, an untimely birth, a stillborn child is better than he. ஒரு குழந்தையாக இந்த பூமியில் வெளிப்படாமல் தாயின் வயிற்றிலே அழிந்து போகிற அந்த கருவழிந்த பிண்டம் இவனை பார்க்கிலும் மேன்மையாக இருக்கு. A stillborn child that is dead already in the womb of the mother is better than this man. இதனுடைய பொருள் என்ன? What is the meaning of ஏன் this? ஞானி இவ்விதமாக எழுதுகிறார்? Why did the wise man write this? இந்த மனிதனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? Who gave this man this wisdom? அவன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்த போது தேவன்தான் ஒரு இரவு தரிசனமாகி இந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். When this man prayed to God one night, God appeared to him in the night and gave him this wisdom. சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் விளம்புகிற வார்த்தைகளாக இருக்கு. So all these words are words out of God's mouth. பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போகுமானால், If he does not have a burial or a grave, அந்த வசனத்தை நன்றாக உற்று கவனியுங்கள். pay careful attention to that verse. அவனுக்கு 100 பிள்ளைகள் இருக்கிறது. He has 100 children. அவன் அநேக வருடம் இந்த பூமியிலே ஜீவிக்கிறான். He lives many years. அநேக நண்பர்களை அவன் சேகரித்திருக்கிறான். Accumulates many friends. அவன் மேல் எந்த குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறதாக நாம் காண்கிறது We இல்லை. don't find any accusation against him. மனிதர்கள் மத்தியிலே பல வருடங்கள் இருந்து புகழ்வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க கூடும். He probably was a man of high esteem in society. 100 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 100 children. அவனுக்கு மிகுந்த செல்வம் இருக்கிறது. And he is wealthy. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு பிரேத கல்லறை இல்லாமல் போகுமா? Will such a man not have a grave when he dies? நாங்கள் ஊழியம் செய்கிற ஆந்திரா பகுதியில் வந்து பாருங்கள். You come and see in Andhra where I serve God. ஏறக்குறைய 1 ஏக்கர் 2 ஏக்கர் பரப்புள்ள ஒரு பெரிய இடத்தில் தான் அநேக கல்லறைகள் இருக்கிறது. There are many graves in a cemetery that spans about 1 or 2 acres. அந்த குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பன் மரிக்கும் போது அவர்கள் இருவரையும் அந்த பெரிய பரப்புள்ளதான அந்த இடத்திலே அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான கல்லறைகள் இருக்கு. When the parents of children die, they are buried there
and hundreds of graves there are like that. இப்படி இருக்கும்போது இந்த மனிதனுக்கு ஒரு பிரேத கல்லறை இல்லாமல் போகுமா? If this be so, will this wealthy man not have a grave? இங்கே சொல்லப்பட்டிருப்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து தான் சொல்லுகிறார். So what is mentioned here is about the hope of a resurrection. நீ अनेक வருடம் ஜீவித்து, if you live long for long, நீ 100 பிள்ளைகளை பெற்று, beget 100 children, பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், become a great rich man, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாமல் மரித்தால் அவன் கருவழிந்த பிண்டத்தை விட மோசம் என்று சொல்லுகிறார். if he dies without the hope of a resurrection, he is worse than a stillborn child. மனித சமுதாயமே, உனக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவசியமாக இருக்கு. Human society, you need a hope of the resurrection. இந்த அறிவை பெற்று அதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ மேன்மைப்படுத்தி ஒரு உன்னதமான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். God expects from you that you should know this thing and elevate your life to live according to this truth. ஆனபடியால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவோமா? Therefore, let us live and be changed so that we might have the hope of the resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுடைய மனக்கண்களை கர்த்தர் தாமே பிரகாசிப்பிப்பாரா. May the Lord enlighten the eyes of the mind of those who do not have this hope of the resurrection. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு முக்கியமான அறிவு என்று பரிசுத்த பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார். Writing to the Ephesian church, St. Paul says that in growing in the knowledge of Jesus, the growing in the knowledge of the power of resurrection is an important part. இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்படி எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார். He says that I might grow in the knowledge of Jesus Christ, that I might know him and the power of his resurrection and the fellowship of his sufferings. I have counted all things but dung and reckoned the loss of all things, so that by any means I might attain unto the resurrection of the dead. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு முதுகெலும்பாக இருக்கு. it is this hope of the resurrection that is the backbone of our Christian இப்படி life. ஒரு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த வேத புஸ்தகமும் நமக்கு அவசியம் இல்லையே. If there is no such resurrection, we do not need this Bible. புசிப்போம், குடிப்போம், ஒரு நாளைக்கு சாவோம், அதோடு கூட எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். Let's eat and drink, and one day we will die, and with that our history closes. தேவனுடைய சாயலின்படியேயும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்ட அருமையானவர்களே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? But you, beloved, who have been created in the likeness and the image of God, let us surrender our lives so that we might live with this hope. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed unto man once to die, but after this the judgment. மரித்ததற்கு பிறகு நியாயம் தீர்க்கப்படுகிற வரைக்கும் மனிதன் எங்கே போகிறான்? After he dies, before he is judged, where does man go? மனிதர்கள் எந்த இடத்துக்கு போய் சேருகிறார்கள்? Where does man go? அவர்கள் வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? What will his habitation or dwelling place be like? எல்லாரும் ஒரே இடத்தில் போய் வாசம் பண்ணுகிறார்களா? Will all go to the same place? இல்லை, Not so. அதிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. There are distinctions. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. Ye shall know the truth, and the truth shall make you free. இங்கே தானியேல் தீர்க்கதரிசி பூமியின் தூளில் நித்திரை அடைந்தவர்களில் அநேகர் சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய மகிழ்ச்சிக்கும் விழித்து எழும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். Many of them that sleep in the dust of the earth shall awake, some to everlasting life, and some to shame and everlasting contempt, says Daniel the prophet. ஆனபடியினால் ஒரு உயிர்த்தெழுந்த பிறகு வித்தியாசமான இடங்களுக்கு மனிதர்கள் அவர்கள் அவருடைய கிரியைகளுக்கு தகுந்தாற்போல் போய் சேர்கிறார். This goes to prove that after a man is risen from the dead, according to how he lived in this world, he will occupy different places. அதுபோலவே மரித்த பிறகும் கூட எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறது. Even so, after death, people don't all go to the same place. நீதிமான்களாய் மரிக்கிறவர்கள் போகிற இடத்துக்கும் பாவியாய் மரிக்கிற ஒரு மனிதன் போகிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
those who die as righteous people go to one place, and those who die as wicked people, as sinners, go to another place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த கடைசி நேரத்தில் ஒரு தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 கள்ளர்களில் ஒருவனை பார்த்து இவ்விதமாக சொன்னார். When Jesus Christ was about to die, when he was crucified, he spoke to one of the 2 thieves who were crucified with him thus. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். One man was mocking at Jesus. இன்னொருவனோ அவனை பார்த்து கண்டிக்கிறான். The other thief was rebuking the thief who mocked. நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். We are being punished justly. நாம் தவறு செய்திருக்கிறோம். We have done wrong. ஆனபடியினால் நாம் இவ்விதமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். So we have been punished. ஆனால் இவரோ ஒரு தவறும் செய்யாமலே இவர் நம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். But this man, having done nothing wrong, he has been crucified with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் அவனை பார்த்து இவ்விதமாக சொல்கிறார். Looking at that thief, the Lord said, இன்றைக்கு நீயும் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். today thou shalt be with me in paradise. மற்றவனை பற்றி ஒரு அறிவிப்பும் கிடையாது. To the other man, there was no such statement made. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் தேவனுக்கு பயந்து இந்த பூமியில் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் மரித்த பிறகு வித்தியாசமான இடங்களுக்கு போகிறார். Therefore, those who fear God and keep His commandments, when they die, they go to different places. பாவிகள் இந்த அனுபவம் இல்லாத வேறொரு இடத்துக்கு போகிறார். And sinners who do not have this experience, they will go to another place. அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். About this, Jesus himself speaks about something in Luke chapter 16. ஐஸ்வர்யவான் லாசரு என்றதான 2 பேரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். The Lord Jesus Christ spoke about 2 people. One was a rich man, the other a beggar named Lazarus. ஐஸ்வர்யவான் மரித்து வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு போய் சேருகிறார். The rich man died and went to a place of torment. ஆனால் லாசரு என்ற ஒரு மனிதனும் மரித்து அவன் ஆபிரகாமின் மடி என்று இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்கு போய் சேர். But Lazarus, he died also and went to Abraham's bosom, a place of rest. இந்த ஐஸ்வர்யவானை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written about this rich man? அவன் சம்பிரமமாக ஜீவிக்கிறான். He lived sumptuously. ஆனால் யாருக்கும் தீமை செய்ததாக நாம் காண்கிறதில்லை. We don't see him doing evil to anyone anywhere. ஒரு பக்கத்தில் அவன் ஒரு இரக்கமுள்ள மனிதனாக இருக்கிறான். On the other hand, he was in fact a merciful man. இவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டிலே பருக்கள் நிறைந்தவனாக இந்த ஏழை லாசரு நாள்தோறும் இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை சாப்பிட்டு பிழைத்துக் கொண்டு வருகிறான். Such a rich man with a beautiful house permits a beggar full of sores to sit at his gate and to eat of the crumbs that fall from the master's table. நாய்களும் வந்து அவருடைய பற்களை நக்கி கொண்டிருக்கிறது. His dogs came and licked the sores of that man. இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே இப்படி ஒரு மனிதன் இருக்க அவன் சம்மதித்திருக்கிறானே. That rich man has allowed such a beggar to come and sit in his house. ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு ஐஸ்வர்யமா சம்பிரமமுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறான். At the same time, he lived a luxurious life. ஆடம்பர வஸ்திரங்கள் உடுத்தி இருக்கிறான். Fashionable clothes. வசதியான வீடுகளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். Comfortable, luxurious houses. தேவனை பற்றிய அறிவில்லாமலே அவன் மரித்து போகிறான். When he died without any knowledge of God. அதைத்தான் ஞானி சொல்லுகிறான். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. That is why the wise man says, fear God and keep His commandments, for this is the whole duty of man. இவன் தேவனுக்கு பயப்படவும் இல்லை, அவருடைய கற்பனைகளை அறிந்து அதை கைக்கொள்ள தன்னை ஒப்புக் கொடுக்கவும் இல்லை. This rich man did not fear God or surrender to keep His commandments. இவன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டான். He did not do or perform his duty. அதுதான் அவன் மேல் உள்ள ஒரு பெரிய குற்றமாக இருக்கு. That was the basic accusation against him. அருமையானவர்களே, மனிதன் மேல் விழுந்த கடமையை செய்ய ஒரு மனிதன் தவறினால் அவருடைய முடிவு நரகம் என்று சொல்லுகிற வேதனை உள்ள ஒரு இடமாக இருக்கு. Beloved, if a man fails to perform his duty, his place will be a place of torment called hell. தாங்கள் செய்கிற சன்மார்க்க ஜீவியத்தில் திருப்தி
திருப்தியாக இருக்கிறார். Some are satisfied with their moral living. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, Well, I'm not going to do evil to anyone. யாரையும் கெடுக்க கூடாது, I'm not going to defile anyone. நான் வரைக்கும் அமைதியாக ஜீவித்து போனால் போதும். Well, I will be silent alone with myself. அதுதான் சரியான ஒரு அனுபவம் என்று சொல்லித்தான் அநேகர் அதிலே திருப்தியாக இருக்கிறார். They are satisfied with this, claiming that this is right. நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்கலாம், Well, you may be a harmless person, ஆனால் உன்மேல் விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. but remember you have a duty to perform. உன்னை சிருஷ்டித்த தேவன் யார், உண்மையான தெய்வம் யார் என்று நீ அறிய வேண்டும். You have to know and find out who is the true God, the God who created you. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ளவைகளை அறியும்படியாக உன்னுடைய நாட்களில் எவ்வளவோ நாட்களை செலவழிக்கிறாய். You have spent so many days to find out and do research on things that have been created by God. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. The earth is the Lord's and the fullness thereof. வானமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தருடையவை. The heavens and those that are therein are the Lord's. இவைகளை சிருஷ்டித்த தேவன்தான் உன்னையும் சிருஷ்டித்தார். And the God who created those things created you too. அப்படியானால் உன்னை சிருஷ்டித்த தேவன் யார்? If that be so, who is that God who created you? எதற்காக உன்னை சிருஷ்டித்தார்? Why did he create you? உன்னிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What does he expect from you? நீ என்ன செய்ய வேண்டும்? What should you do? இவைகளை அறிவது உன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. Finding out these things is your duty. நீ வேறொரு தீமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நரகத்துக்கு போவதற்கு. To go to hell, you don't have to do any other evil. உன்னை சிருஷ்டித்த தேவனை அறியாமலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்காமலும் அதற்கு ஒப்பு கொடுக்காமலும் இருப்பதே ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. Ignoring your God, failing to keep his commandments, that is a great sin in your life. இந்த பாவம் நரகம் என்கிற வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. That sin will drag you to a place of torment called hell. ஆனபடியினால் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, Wherefore, beloved brother and sister, உன்மேல் விழுந்த ஒரு கடமை உண்டு. you have a duty to do. சூரியனுக்கு கீழே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதன் மேல் விழுந்த கடமை ஒன்று உண்டு. There is a duty that every man living under the sun has to perform. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், You may belong to any religion. நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், You may belong to any caste. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, No matter who you might be, எல்லா மனிதர் மேல் விழுந்த கடமை இருக்கிறது. there is a duty for every man to perform. உன்னை சிருஷ்டித்த தேவன் யார்? Who is that God who created you? கோடிக்கணக்கான தெய்வங்களை வழிபடுகிற இந்த பாரத தேசத்தில் தான் நாம் குடியிருக்கிறோம். We are living in India, a land where people worship crores of gods. மனிதனை சிருஷ்டித்த தேவன் ஒரே ஒரு தேவன். But there is just one God who created man. என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other gods before me. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் மத்தியிலும் மனிதர்கள் மத்தியிலும் என்னை அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. For there is no other name given in heaven or on earth or amongst men besides this one name. அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். That is the name of ஒரு Jesus. மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவனை அறிய வேண்டும். A man should know that God who created him. ஆனபடியினால்தான் சங்கீதக்காரன் தெளிவாக எடுத்து விளம்புகிறார். That is why the psalmist explains clearly, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. blessed are the people whose God is the Lord. கர்த்தரும் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Blessed are the people who have chosen God to be their inheritance. கோடிக்கணக்கான தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறதான இந்த பாரத தேசத்தில் உண்மையான தன்னை சிருஷ்டித்த தேவனை யார் என்று அறிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். Amongst the crores of gods being worshipped in this India, blessed are those people who have discovered the true God who created them. ஏனென்றால் அந்த தேவன் மரண பரியந்தம் உன்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே அவர் சேர்த்துக் கொள்வார். For that God, he will be your guide even unto death, and eventually he will receive you up into glory. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அரசாட்சி செய்து கொண்டிருந்த தலை சிறந்த ஒரு ராஜாவாக காணப்பட்ட தாவீது ராஜா இவ்விதமாக தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். David, who was the king of over all Israel, one of the leading kings, the best kings of Israel, made this prayer.
நீர் உம்முடைய ஆலோசனையின்படி அடியேனை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீராக. Thou shalt guide me with thy counsel, and afterward receive me up into glory. உண்மையான தேவன் மனிதனை நடத்த வேண்டிய வழியிலே அவர் நடத்துவதற்கு தேவையான ஆலோசனை உள்ளவராக இருக்கு. The true God has the right counsel to guide man and tell him the way he should walk. இந்த தேவனை அறிந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று முடிவிலே மகிமைக்குள் பிரவேசிப்பதே மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம். Growing in the knowledge of that God, keeping his commandments and knowing him, that is the will of God concerning man. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். We are in the last days. தேவனை அறிந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நம்மை சமர்ப்பிப்போமா? Let us surrender to know God and keep his commandments. ஒரு மேலான நம்பிக்கையோடு கூட இந்த பூமியில் ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us surrender to live in this world with that supreme sublime knowledge. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். Jesus Christ is coming soon. இந்த உலக ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக The போகிறது. kingdoms of this world are going to come to an end. ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற ஜனத்தையோ ஒரு அசைவில்லாத ராஜ்யத்துக்காய் தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். But God is preparing those people who fear him and keep his commandments to inherit an unshakable kingdom. இந்த வசனங்களை கேட்கிற யாவரையும் அந்த மேலான அனுபவத்துக்கு கர்த்தர் தாமே நம்மை தகுதிப்படுத்துவார். May the Lord prepare all of us who are listening to this word for that unshakable kingdom. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of the Lord. மகிமையோடு ஈர்த்திடுவோம் ஹரிய கண்ணிமை நிறம் மகிமையோடு ஈர்த்திடுவோம் மகிமையினால் வீணாய் மண்ணி சாயலை மாற்றுவதால் மகிமையினால் வீணாய் மண்ணி சாயலை மாற்றுவதால் ஹரிய கண்ணிமை நிறம் மகிமையோடு ஈர்த்திடுவோம் 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 ஹரிய கண்ணிமை நிறம் மகிமையோடு ஈர்த்திடுவோம். Tonight we heard from the word of God that even if you are a good man, if you fail to do the duty before God, you may not be found in heaven. இன்றிரவு நாம் வேதவசனத்தின் மூலமாக கேள்விப்பட்டது என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் நிறைவேற்ற முடியாத உங்கள் விழுந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்கள் அவருடைய பார்வையில் குற்றவாளிகள். Maybe the rich man still he may be regretting in hellfire for failing to do his moral duty before God. அந்த பாதாளத்திற்கு சென்றதான ஐஸ்வர்யவான் தான் ஜீவனோடு இருந்த நாட்களில் செய்ய வேண்டிய சன்மார்க்க கடமைகள், தேவனை தேட வேண்டிய காரியத்தை செய்ய தவறினபடினாலே இப்பொழுதும் கூட அவன் நரகத்திலே இன்னும் கூட அவன் துக்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடும். Everyone is going to have a resurrection. ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதலை அனுபவிக்க போகிறோம். It will be according to the life that we lived on the earth. இந்த உலகத்தில் நாம் எவ்விதமாய் ஜீவிக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி அது காணப்படும். We heard from the word of God, if we don't have that blessed hope of resurrection, we are a Christian without backbone. தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நாம் இப்பொழுது கேள்விப்பட்டோம், உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டால் ஒரு முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவனை போல நாம் இருக்கிறோம். If there is any sin in your life today, ask the Lord to remove it out of your life so that blessed hope of resurrection may fill your heart and soul. இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையானது உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் நிறைக்கும்படியாக உங்களுடைய ஜீவியத்திலே ஏதாகிலும் பாவம் காணப்படும் என்றால் தேவன் தாமே அவைகளை உங்களுடைய ஜீவியத்தை விட்டு அகற்றி போடும்படியாக அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Remember, after death your sin will find you out. அருமையானவர்களே, உங்களுடைய மரணத்திற்கு பின்பு உங்களுடைய பாவம் உங்களை கண்டுபிடிக்கும். Therefore it is better to find out
our sin before we die. ஆகவே நாம் மரிக்கும் முன்பாக நம்முடைய பாவங்களை நாமே கண்டுபிடிப்பது நல்லது. Shall we rededicate our life to live a holy life? ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக நாம் எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்வோமா? You heard from the testimony and for the sermon that God's plan about you and me is to live a clean, holy life. சாட்சியின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் நாம் கேட்டது என்னவென்றால் நம்ம எல்லாரையும் பற்றிய தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதுதான். Shall we all stand up now? நாம் எல்லாரும் இப்பொழுது எழும்பி நிற்போமாக. May I request all to please come forward to the front. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் முன்பாக நெருங்கி வாருங்கள். There are choir mats here, so you can please come forward. இங்கே கயிறுபாய்கள் விரிக்கப்பட்டுள்ளன. தயவு செய்து எல்லாரும் இந்த மேடைக்கு முன்பாக நெருங்கி வாருங்கள். ஊழியக்காரும் வாருங்கள். Please all please come forward. And all those who are in the chairs also, just before closing, why don't you all please come forward? நாற்காலிகளில் இருக்கிறவர்களும் கூட இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக நீங்களும் கூட முன்னுக்கு வாருங்கள். You never know, tomorrow night you may not be in this meeting. Perhaps God may take you tonight or God may take me tonight. நமக்கு தெரியாது, ஒருவேளை நாளை இரவு நாம் இந்த கூட்டத்தில் பங்கெடுப்போமோ என்று. ஏனென்றால் ஒருவேளை இன்றிரவு தேவன் உங்களையோ அல்லது என்னையோ எடுத்துக்கொள்ளக்கூடும். Only tonight is God has given to us and tomorrow is in the hands of God. இன்றிரவு தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறது. நாளை இரவு பற்றிய விஷயம் அது தேவனுடைய கையில் இருக்கிற காரியம். Let us make a dedication. ஆகவே நாம் இப்பொழுது ஒரு சரியான ஒரு பிரதிஷ்டை செய்வோமாக. Perhaps you may be far away from a holy life. ஒருவேளை பரிசுத்த ஜீவியத்திற்கு மிகவும் தூரத்தில் நீங்கள் இருக்கலாம். You may have some secret sins, whether through internet or computer or some other thing. But remember, your sin will find you out after your death. நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக இன்டர்நெட் மூலமாக மற்றும் பல வழிகளில் ஒருவேளை ரகசிய பாவங்களில் ஈடுபட்டவர்களாய் காணப்படலாம். நீங்கள் மரித்த பின்பு ஒருவேளை உங்களுடைய பாவம் உங்களை கண்டுபிடித்து விடும். Don't wait that sin to find you out after death. Better that we may find out sin while we are alive. மரித்த பின்பு பாவம் நம்மை கண்டுபிடிக்க கூடும் வரையிலும் நாம் பொறுத்திருக்க வேண்டாம். அதற்கு முன்பாக நாமே நம்முடைய பாவத்தை கண்டுபிடித்து விடுவோமாக. Tonight give up that sin. இன்று இரவு அந்த பாவத்தை உங்களை விட்டு தள்ளி விடுங்கள். Tonight give up that secret sin. அந்த ரகசிய பாவத்தை இன்றிரவே உங்களை விட்டு நீங்கள் உதறி தள்ளி விடுங்கள். I humbly request all those who are in the back, kindly come forward. பின்புக்கு இருக்கிறவர்களை நான் மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து முன்னுக்கு நீங்கள் வாருங்கள். You may not be our believer, that does not matter. God wants to bless you. ஒருவேளை நீங்கள் இந்த சபையின் அங்கத்தினராக இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே முன்னுக்கு வாருங்கள். Even if you hate Jesus, Jesus loves you. Come forward. நீங்கள் இயேசுவை வெறுக்கிற ஒரு நபராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆகவே நீங்கள் முன்னுக்கு வாருங்கள். He wants to reveal his love, his kindness, his care tonight for us. இன்றிரவு உங்கள் பேரில் தம்முடைய அன்பையும் தம்முடைய தயவையும் தம்முடைய பாசத்தையும் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். Perhaps it may be the last night for you or for me. ஒருவேளை இன்றிரவு தான் உங்களுக்கும் எனக்கும் கடைசி இரவாக இருக்கக்கூடும். Come on, shall we all close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we all rededicate our life? நாம் எல்லாரும் நம்முடைய ஜீவியங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக. To live a holy and clean life. பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஜீவியம் செய்யும்படியாக. Have a glorious future. ஒரு மகிமையான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. Hallelujah. ஆண்டவரே. Hallelujah. Amen. Hallelujah. Amen, Lord. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா Hallelujah. 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 Hallelujah.
Uramdara digadam tikkiramdara sanamdara. Uramdara digadamdara sanamdara. Uramdara digadam tikkiramdara sanamdara. Uramdara digadam tikkiramdara sanamdara. The Lord Jesus Christ has come here with his healing power. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுகமாக்கும் வல்லமையோடு இங்கே வந்திருக்கிறார். Now before closing the meeting, we are going to pray for everyone generally. இந்த கூட்டத்தை முடிப்பதற்கு முன்பாக எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் பொதுவாக ஜெபிக்க போகிறோம். You receive healing tonight and go with that healing power and the God's grace. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலும் அந்த சுகமாக்கும் வல்லமையினாலும் இன்றிரவு சுகத்தை பெற்று நீங்கள் செல்லுங்கள். While we are praying now, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது, if you got problems in your eyes, put your hand on your eyes. உங்களுடைய கண்களில் உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை இருந்தால் உங்களுடைய கைகளை கண்கள் மேல் வையுங்கள். Or if any part of your body you have sickness, lay your hand upon that part. அல்லது உங்களுடைய சரீரத்தில் வேறு எந்த பகுதியில் வியாதி இருந்தாலும் அந்த பகுதியில் உங்களுடைய கை வைத்துக் கொள்ளுங்கள். If your burden is to pray somebody else who has some sickness, you just raise the hand to heaven. நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், வியாதியா இருக்கிறவர்களை ஜெபிக்க வேண்டும் என்ற பாரமுடையவர்களாக இருந்தால் உங்களுடைய கைகளை நீங்கள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள். But the Lord has come with healing in his wings tonight. இன்று இரவு நம்முடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உள்ளவராக நம்முடைய ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். We are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். And you are going to be healed. நீங்கள் சுகமடைய போகிறீர்கள். You are going to be healed. நீங்கள் சுகமடைய போகிறீர்கள். You are going to be healed. நீங்கள் சுகமடையத்தான் போகிறீர்கள். Dear Lord Jesus, அருமையான இயேசு கிறிஸ்துவே, we come in the name of Jesus. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். At the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் every knee shall bow, எல்லா முழங்கால்களும் முடங்கும், every tongue confess, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், Jesus is Lord. இயேசு கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். Cancer must go, எல்லா கேன்சரும் போக வேண்டும். cataract must go, கண்களில் பூ விழுந்ததான எல்லாம் போக வேண்டும். heart problem must go, இருதய பிரச்சனைகள் எல்லாம் போக வேண்டும். rheumatism must go, பக்கவாத நோய்கள் போக வேண்டும். diabetes must go, சர்க்கரை வியாதி போக வேண்டும். blood pressure must go, ரத்த அழுத்த வியாதி போக வேண்டும். skin disease must go. தோல் வியாதிகள் போக In வேண்டும். the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் we cast out every demon. எல்லா பிசாசுகளையும் நாங்கள் துரத்துகிறோம். Reveal your power tonight. இந்த உம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்யும். He will heal your people tonight. இந்த உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் நீர் In சுகமாக்கும். the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், In the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் Do it now. இப்பொழுது நீர் செய்வீராக. Let the sick be healed. எல்லா வியாதிஸ்தர்கள் சுகமடையட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. ஹalleluya. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நங்குணமானே குருமானே நங்குணமானே இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, குணமானே நங்குணமானே குணமானே நங்குணமானே இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா
The Lord Jesus Christ came here with his resurrection power இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நம்மிடத்தில் வந்தார். to heal and to deliver us. நம்மை சுகமாக்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக அப்படி வந்தார். For that we will praise God. அதற்காக நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் செய்வோமாக. Praise the Lord, 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 praise the Lord. For giving us a blessed hope of resurrection, we will praise God. ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு தந்தபடியினாலே நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord, 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 praise the Lord. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் வந்து நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மறுமாக்குதலும் குறித்து நீர் எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. நாங்கள் அதை கேட்டது மட்டுமல்ல, அதன்படியே நாங்கள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்ப அந்த நம்பிக்கையினால இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து நீர் வரும்போது நாங்கள் மறுமாயி உம்மை சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர், ஒரு நாள் சமமா இருக்கு. அதுக்கென்று இன்றைக்கு சத்தியம் கேட்ட ஒருவராயிலும் அந்த மறுமாகுதலிலே இல்லாதபடி எல்லாரும் மறுமாக்க முடியாது. நீ ஒவ்வொருத்தோட பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு சத்தியம் கேட்ட ஒவ்வொருத்தரையும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வராதபடி அந்த மறுரூபமான நாளுக்காக உம்முடைய வருகைக்காக எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே இங்க வியாதியா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொட்டு நீர் அற்புத சுகம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை அனுப்பி குணமாக்கும், உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கும், உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்க ஆண்டவரே. கர்த்தாவே நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். இன்றைக்கு சத்தியம் கேட்டு நாங்கள் எல்லாரும் உம்மை சந்திக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா மகிமையும் கனமும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்பட்டு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.